ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஆத்தர்? என்னாச்சு? ஏன்னா அடுத்த ரேஸ் தான் கடைசியான ரேஸ் ப்ரொஃபசர். நம்ம பையன் லாஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறான். அதாவது மோட்டரேட் பையனுக்கு அந்த பக்கம் அவனுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வேணும்பா. இந்த தடவை இவன் மிஸ் பண்ணானா இனிமே எப்பவும் ஜெயிக்கவே முடியாது. ஹலோ, எனக்கு என்னமோ எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க போல இருக்கே. ஏன் எல்லாம் தெரியுமா என்ன? யாரு இவன் ஒருத்தன்? முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு. என்ன டிராகன் பூஸ்டர் நினைச்சுக்கிட்டியா? என்ன பொண்ணு செய்ய முடியாது. நான் உனக்கு சொன்ன மாதிரி ஆயுதம் என்னால முடியாது. ஒருவேளை அவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா என்னால அகாடமிக்குள்ள போகவே முடியாது. யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் முதலாவது தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் சொல்றத செய்யறது தான் உன் வேலை. நீ இப்ப எதுவும் பேசக்கூடாது. நான் உனக்கு கட்டளை இடுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? பரவாயில்ல, நல்லா செஞ்சுட்டேன். ஆனா அடுத்த தடவை நான் எதுவும் சொல்லாம நீயா தனியா எதுவும் செய்யக்கூடாது. சரி, அப்படியே செய்யறேன். இங்க பாரு, இந்த ரேஸ வின் பண்றதுக்கு உனக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. அது என்னன்னா மேக்போட யூஸ் பண்ணலன்னா கூட உன்னால வின் பண்ண முடியும். தேங்க்ஸ் டாட், ஆதரவா பேசுனதுக்கு. ஆனா எனக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா இதுதான் ஃபைனல் ரேஸ். ரேஸ் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வாங்க. ஆர்த்த பெஸ்ட் ஆர்த்தர். நிச்சயமா நீ தான் வின் பண்ணுவ ஆர்த்தா. ஆமா, போய் பழந்து கேட்டே. ஆர்த்தர் ட்ராக் பாக்ஸ். சாரி, அப்புறம் பார்க்கலாம். You're welcome, Bo. ஆர்த்தர், உன்னுடைய வேகம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. உன் ஸ்பீடை இப்போ இன்க்ரீஸ் பண்ணலன்னா நீ தோத்துடுவ. அதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வின் பண்ணியே ஆகணும். இல்ல, வேண்டாம்.
ஆச்சரியமா இருக்கு. ஆர்த்தர் எடுத்த முடிவு அவனுக்கு சாதகமா போயிடுச்சு. இது எப்படி பண்றான் எனக்கே தெரியல. ரவுண்ட் அடிக்கிறான். இந்த தடவை அவன் நிச்சயம் வின் பண்ணுவான். இங்க ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோட பையன். அவன் யாரும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு இப்போ நான் ஏற்பாடு பண்றேன். அவன் தான் வின் பண்ணணும். இதுக்கு இப்பவே முடிவு கட்டி ஆகணும். இனிமே நீ ரேஸ்ல எப்பவுமே வின் பண்ண கூடாது. ஆர்த்தர், உனக்கு ரைட் சைடுல 2 புது டிராகன் வந்திருக்கு. அது 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 வந்து அது இப்ப ஓடல. ஏதோ ஒரு சக்தியால சில மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எந்த சக்தினால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல. குழப்பமா இருக்கு. அப்பா எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா நான் இப்ப கிளம்பணும். ஆத்தருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. எப்படி இது? என் டிராகனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. நீயா? வேண்டாம். நீ யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமா உன்னை நான் சந்திப்பேன். அதோட நீ அழிஞ்சு போயிடுவ. எனக்கு ஒண்ணும் புரியல. மாட்ரேட், நீ இவ்வளவு வேகமா போக வேணாம்னு நான் சொல்றேன். நீ நிச்சயமா அகாடமில சேருவ. அத பத்தி நீ கவலையே பட வேண்டாம். Oh, come on. அவனுக்கு இந்த நிலைமை ஏற்படலனா இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். நீ எனக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இந்த உலகத்தை விட்டு போக போறான். நீ என்ன சொல்ற? அவனை எதுக்காக அழிக்கணும்? கொஞ்சம் பாய மூடு. உனக்கு எப்படி ஓ விஷயம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் வேலை முக்கியம். வேண்டாம். நோ, ஆர்த்தா. ஆர்த்தர், என் கூட பேசு. ஆர்த்தர், நம்மால இதை செய்ய முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்மள தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? டிராகனே வெளியே வா. ஆர்த்தருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உயிர் போயிடுச்சோன்னு பயமா இருக்கு. ஆர்த்தர், இல்ல. எப்படி இங்க இருக்கியா? என்ன மிஸ் பண்ணியா? ஆர்த்தர், நான் சொல்றது கேளு. நீ இப்ப ஆபத்துல இருக்க. ஒரு கெட்ட ஆவி உன்னை அழிக்கணும்னு பாக்குது. இந்த ரேஸ நீ உடனே நிறுத்திக்கோ. நான் சொல்றது புரியுதா? இந்த ரேஸ்ல நீ தொடர்ந்து இருந்தனா நீ அழிஞ்சு போயிடுவ. உன்னை விட அகாடமில அந்த இடம் எனக்கு தான் அதிகமா தேவைப்படுது மோட்ரேட். அப்படி இருக்கும்போது நான் விடுறதா இல்ல.
நீ எங்களுக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன இன்னும் அவன் உயிரோட இருக்கானா? சொல்றத கேளு. இந்த ரேஸ்ல நீ வின் பண்ணணும்னா நான் சொல்றத தான் நீ கேட்கணும். உன்னோட உதவி இல்லாமலே இந்த ரேஸ் நான் வின் பண்ண முடியும். நான் சொல்றத கேளு. அந்த டிராகன் போஸ்டருக்கு என்னாச்சுன்னு நீ பார்த்தில்ல? நாம திரும்பவும் சந்திக்கிறோமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே வந்து மோதுவ? உனக்கு ஒரு டிராகன் கூட இல்ல. நீ சொல்றது சரிதான். என்கிட்ட ஒரு டிராகன் இல்ல, ஆனா 1000 டிராகன் இருக்கு. இப்போ என் பவர் உனக்கு தெரிஞ்சுதா? அத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நாம 2 பேரும் சேர்ந்தா இவ தீர்ந்தா. எதுவும் பண்ண முடியாது. ஆரம்பத்துல நடந்த மனித டிராகன் போர்ல ஈடுபட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த சக்தி இருக்கும். ஆனா இவ எங்க இருந்து வந்திருப்பான்? ஷாகோ டிராக்ல இருந்து வந்திருப்பானோ? நிச்சயமா அவ கண்டிப்பா அங்க இருந்து தான் வந்திருக்கணும். அதனால தான் இவனுக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கு. ஆனா இவனை நாம வளர விட கூடாது. நம்மளால இவனை தோக்கடிக்க முடியும். நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா முடியும். நம்ம 2 பேருடைய பவரையும் ஒண்ணு சேர்க்கணும். மோட்ரேட், நீ நல்லா தானே இருக்க? என்னோட பாராசூட் ஒர்க் பண்ணல. இப்போ நான் என்ன செய்யறது? ஒண்ணும் புரியல. நம்மளால மேக் டைவர்ஷன் பண்ணலாம். நம்மளால எப்படி முடியும்? முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம எனர்ஜிஸ சேனல் பண்ணினா நிச்சயம் முடியும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பெருசா சாதிச்சிடலாம் நினைச்சீங்களா? கம் ஆன் போ. இப்போ எனர்ஜியை வெளியிடுறேன். ரெடி, கம் ஆன். நாம சாதிச்சிட்டோம். அது என்னது? நான் ஷேடோ டவர்ல பார்த்த அதே உருவம் தான் இது. நான் உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ. என்ன? இதுதான் அந்த பிளாக் டிராகோனியம் சைட். அப்ப நீதான் ஷேடோ பூஸ்டரா? உன் கையில இருக்கிற அந்த பொருள் தான் உன்னை டிராகன் பூஸ்டரா மாத்தி இருக்கா? சொல்லு, கேக்குறேன்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த காண்ட்லெட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட தான் உருவாக்கியிருக்காங்க. மனித டிராகன் யுத்தத்தை தடுத்து நிறுத்த அந்த காலத்துல 5 டிராகோனியம் கலர் தேவைப்படுறதா குறிப்பிட்டிருந்தாங்க. நீ சொல்றது உண்மையா? இத பாரு, நீ எனக்கு உதவி பண்ணுவியா இல்ல மாட்டியா? டிராகனே வெளியே வா.
ஷேடோ, நீ இப்ப வெளியில வா. அறிவிலிகளே, இப்போ உங்க முடிவு என் கையில இருக்கு. இந்த டிராகன் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. நாம எப்படியாவது தப்பிக்கணும். நாங்க இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம். உங்களுக்காக நாங்க சண்டை போட வந்திருக்கோம். இவன் கதையை முடிக்கலாம். அது உங்க ஒண்ணு. இப்போதைக்கு எனக்கு இருந்த எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். இந்த உலகத்துல எல்லாருமே இப்போ எதிரிங்களை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்ல. நடந்துகிட்டு இருக்கிற அகாடமி ரேஸ்ல இருந்து நாம 2 பேரும் விலகிட்டோம்னு நினைக்கிறியா? ஆனா டிராகன் சிட்டி க்ரூ ஏன் பின்னாடி துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் டிராகன் சிட்டி கவுன்சில் போலீஸ் ஒன்ன துரத்திட்டு இருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ரேஸ முடிக்கலாமா? இப்பவும் நான் தான் லீடிங்ல இருக்கேன். அது கொஞ்சம் தானே. ரேஸ முடிச்சுக்கிட்டு நாம இத பேசலாம். நான் கிளம்புறேன். அவ உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போறா? ஓ டாட். இப்போ நீ என்ன வீழ்த்திட்டதா நினைக்கிறியா? நான் தான் உன்னை ட்ரெயின் பண்ண. அதுக்கு நீ எனக்கு கொடுத்த சன்மானம் இதுதானா? என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். இந்த டிராகன் சிட்டியவே நான் தான் ஒரு நாள் ஆட்சி செய்ய போறேன். அகாடமி எல்லாம் ஒழிச்சு கட்டிடுவேன். அப்போ எல்லாரும் என் முன்னாடி மண்டிடுவாங்க. எனக்குன்னு சொந்தமா ஒரு ராணுவமே இருக்கும். மீண்டும் மனித டிராகன் போற நான் உருவாக்குவேன். அப்பதான் நான் அமைதியாவேன். இந்த டிராகன் சிட்டில நானும் என்னுடைய டிராகன்ஸ் மட்டும்தான் உயிரோட இருப்போம். ஒரு அனிமி மூவி ஒன்று நம்ம டைரக்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். கீழே இருக்கு, நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். போய்